வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் என்ன டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ஆலு போண்டா தான் பண்ண போகிறோம். எக்கில் பாயில்டு எக்கு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். டெய்லி பாயில்டு எக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பஜ்ஜியில் போட்டு கொடுப்பாங்க. பஜ்ஜி மாதிரி நம்ம பஜ்ஜி மாதிரி கொடுக்காம ஒரு எக் டிக்கா மாதிரி எக் டிக்கா ஸ்டைலில் வந்துட்டு எக் டிக்கா எக் நக்கட்ஸ் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு எக் ஆலு வச்சு ஒரு போண்டா பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். கண்டிப்பாக எக்கு பாயில்டு எக்கு நல்லா ஹாட் பாயில்டு எக்கு ஒரு 6 எக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 நம்பர் பொட்டேட்டோ பாயில்டு பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 எக்கு வந்து பீட் பண்ணி தனியாக 2 எக்கு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மைதா மாவு கொஞ்சம், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கரம் மசாலா பொடி கொஞ்சம், அம்ச்சூர் பவுடர், மாங்காய் தூள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காய் தூள். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோம்னா பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது பைண்ட் பண்ணுறதுக்கான மசாலா எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மசிச்சிக்கலாமா, ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த பொத்தையாக இருக்கிற ஸ்மாஷரை வச்சு பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ வந்துட்டு ஸ்பைசிக்கு வந்துட்டு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா பொடி, அம்ச்சூர் பவுடர், உருளைக்கிழங்குல உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கு, இருந்தாலும் மைல்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு இதில் சில்லி கொத்தமல்லி சாப் பண்ணியிருக்கோம். இந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோக்குள்ளே எக்கு வச்சு பைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபுல்லாக எல்லா இடமும் கவர் ஆகும். எக்கு ஃபுல்லாக உள்ளே கவர் ஆகணும் பொட்டேட்டோக்குள்ளே. இதே மாதிரி நம்ம அந்த 6ஐயும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு எக் ஆலுக்கு எக்கும் ஆலும் பைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு ஃபைனல் ப்ராசஸ்ஸு பிரெட் க்ரம்பில் வந்துட்டு பேட்டரில் டிப் பண்ணி பண்ணுவோம். இந்த மீன் டைம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிட்டோன்னா எண்ணெய் காஞ்சிருக்கும், டக்குன்னு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லைட்டாக சால்ட்டு, இந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் ஒரு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சும்மா ஒரு பைண்டிங்காக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலி உங்களுக்கு எக் சைஸில் வேணும்னா நீங்கள் காடை முட்டையில் தான் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் எக்கில் பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா இது ஸ்காட்ச் எக் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. கட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மசாலா நமக்கு தேவையான அளவுக்கு தின்னா வேணும்னாலும் நீங்கள் தின்னா கூட போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம்.
இப்போ வந்துட்டு நம்ம பைண்டிங் ஃபுல்லாக பக்காவாக பண்ணியாச்சு. எண்ணெயும் நம்ம முன்னாடியே காய வச்சதுனால டெம்பரேச்சர் ப்ராப்பராக இருக்குது. அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சு பண்ணுங்கள். ஏன் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃபயரை ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம டம்ப்ளிங்ஸ் கொஞ்சம் நமக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆளு ஃபுல்லாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகணும். ஸ்லோவில் பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். அண்ட் க்ரம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஹை ஃப்ளேம் வச்சுருந்திங்கன்னா மேலே இருக்கிற க்ரம்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல டார்க் கலரில் ஆயிரும். ஸோ ஸ்லோ ஃபயரில் ஸ்லோ ஃப்ளேமில் டெம்பரேச்சர் ஹோல்டிங் டெம்பரேச்சர் 90 டிகிரி 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது அப்படியே போட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் பைண்டிங் கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ப்ரெட்டை வந்துட்டு க்ரில் பண்ண ப்ரெட்டு இல்லை ரஸ்க்கு வாங்கி ரஸ்க்கு தூளை வந்து க்ரம் பண்ணி அடிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ரோஸ்டட் இதை பண்ணிங்க அப்படின்னா கலர் டார்க்காக ஆகும். ஆயில் ரொம்ப கூட அப்சர்வ் ஆகும் ஏற்கனவே ஃப்ரை ஆனதுனால. நீங்கள் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ் ப்ரெட்டில் நீங்கள் டீஹைட்ரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது அந்த கலரும் ஒரிஜினல் இருக்கும், ப்ரெட்டும் இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக மில்க் ப்ரெட் வாங்குகிறோம்ல, வீட் ப்ரெட்டு இல்லைன்னா ஒயிட் ப்ரெட்டு, ஃப்ரெஷ்ஷு ஒயிட் ப்ரெட் வாங்கி ட்ரிம் பண்ணிவிடுங்க. எட்ஜஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணிவிட்டு கையில் பிரேக் பண்ணி விட்டுட்டு டீஹைட்ரேட்டரில் கொடுத்து டீஹைட்ரேட் பண்ணுங்கள். டீஹைட்ரேட்டர் உள்ளே இருக்கிற மாய்ச்சரை வந்துட்டு ஈரத்தை மட்டும் எடுக்கிறது. டீஹைட்ரேட்டரில் அவனில் வச்சு டீஹைட்ரேட்டரில் கொஞ்சம் நேரம் ஸ்லோ மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்லோ பண்ண முடியுமோ, மினிமமாக டெம்பரேச்சர் எவ்வளோ மினிமம் டெம்பரேச்சர் வைக்க முடியுமோ வச்சு அப்படியே ஸ்லோவாக விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 1 hour 2 hour கழிச்சு வெளியே எடுங்க. மறுபடியும் கையால் க்ரஷ் பண்ணி விடுங்க, மறுபடியும் உள்ளே வைங்க. இந்த மாதிரி ஒரு 2 hours அந்த ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற மாய்ச்சர் கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆகி போயிடும். அதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏதாவது பிரெட் க்ரம் பேஸ்டு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கிறிஸ்பினஸ்ஸு பக்காவாக அதில் வரும். உள்ளருக்குள்ளே இருக்கிறது கிரன்ச்சியாக இருக்கும், மேலே வந்து அந்த கிறிஸ்பினஸ்ஸு பக்காவாக பைண்ட் ஆகிருக்கும். ஆயிலும் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு கலர் நல்ல கோல்டன் கலர் நமக்கு வந்துருச்சு. இதே நம்ம அந்த ரொட்டி தூள் கடையில் இருக்கிற ரொட்டி தூள் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கலர் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஆயில் கூட பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகாது. இப்போ டக்குன்னு எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக பாருங்கள் ட்ரை ஆகிடும். இந்த டெம்பரேச்சரில் இருக்கிறது மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? என்னங்க, ரொம்பவே சூப்பராக எக் ஆலு போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? ஆக்சுவலி நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது அப்படின்ட்டு. அது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக் பாயில்டு எக் வந்துட்டு ரெகுலராக கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து எங்காலைன்னு அப்படின்னு யாராவது உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் அவங்களெல்லாம் குழந்தைங்களேருந்து பெரிய வரைக்கும் இந்த எக் ஆலுவை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்காக கொடுங்க. வேறு ஏதாவது நான் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான சஜஷன் நீங்கள் கொடுக்கலாம். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் புதுவிதமான டேஸ்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.